விற்க நாங்க வந்து தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது அதீதமா இருக்குமா இல்ல அவசியமான உத்தரவா பாக்குறீங்களா? நீங்க அது முன்னாடி நீங்க சொல்றப்பயே அது சைனீஸ் உணவுன்னு சொன்னீங்க. இந்த இந்திய மண்ணுக்கு எதுக்குங்க சைனீஸ் உணவு? அதிலும் அங்கே பெருமாள் இருக்கும் இடத்தில் அவர் என்ன உண்ணுகிறாரோ அதைத்தான் நாமும் உண்ண வேண்டும். ஒரு சுவாமியை நம்ம வந்து தரிசிக்க போறப்ப நம்முடைய உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம் எல்லாத்திற்கும் போற மாரி இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானது ஆகார சுத்தி. ஆகார சுத்தி, சத் சுத்தி அப்படின்னே ஒரு வசனம் இருக்கிறது. ஆகார நியமங்கள் கோயிலுக்கு போகும்போது இருக்க வேண்டும் என்று நூல்கள் எல்லாமும் சொல்கின்றன. மேலும் நீங்க நூடுல்ஸ சொன்னீங்க. அது பக்குவப்படுத்தப்பட்ட உணவு. ஏற்கனவே பக்குவப்படுத்தப்பட்ட உணவை நாம் தெய்வத்திற்கு சமர்ப்பிப்பதில்லை. உதாரணமாக புழுங்கல் அரிசி பக்குவப்படுத்தப்பட்ட உணவு. அதை கொண்டு எந்த விதமான உணவுப் பொருளையும் பெருமாளுக்கு நம்ம சமர்ப்பிப்பதில்லை. அதனால பெருமாள் என்ன சாப்பிடுகிறாரோ, பெருமாளுக்கு ஆகார சுத்தியாக சத்துவ உணவுகள், அதுவும் இந்த மண்ணில் விளைந்த உணவுகள், அதைத்தான் பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அங்கே நாம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆகார சுத்தியோடு இருந்தால்தான் பெருமாளை சேவிக்கும் பொழுதும் சரி, சேவித்து வந்த பிறகும் சரி, நம்முடைய உடலில் எந்த விதமான அனாவசியமான ஒரு சேஞ்சஸ், மாறுதல்கள், அவதிகள் இதெல்லாம் இருக்காது. ஒரு ஏப்பம் வராது, எதுவும் வராது. அமைதியாக அது வந்து உடல் வந்து அதை ஜீரணித்து விடும். அதனால இந்த மண்ணின் உணவு, பெருமாள் உண்ணும் உணவு, அதைத்தான் நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நூல்கள் சொல்கின்றன. அதனால அதில் வந்து பின்பற்றுவதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் சொன்னதைப் போலவே அது சைனீஸ் உணவுகள். அதில் வந்து இருக்கின்ற போடப்படுகின்ற உப்புகள் எல்லாமே வந்து நம்முடைய மண்ணில் உண்டானதல்ல. அதனால மண்ணின் உணவுகளைத்தான் நாம் உண்ண வேண்டும் என்று அவர்கள் வந்து சொல்வது நடைமுறைக்கு ஏற்றதுதான். அதைத்தான் இத்தனை நாள் நாம் பின்பற்றியும் வந்தோம். அதுதான் நாம் வந்து அந்த தெய்வத்தை மற்ற விதத்தில் உடலில் சுத்தியும் குளித்து விட்டு செல்கிறோம். அதே போலவே ஆகாரத்திலும் நாம் சுத்தமாக செல்வது, அது அங்கிருந்து வரும் வரையாவது நாம் அப்படிப்பட்ட சுத்தத்துடன் இருப்பது நல்லது என்பது என்னுடைய கருத்து. மேடம், சைவ உணவா இருந்தாலும் அந்நிய உணவை நாம வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றதுல தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. அதே நேரம் இதே திருப்பதியில தானே அந்த பிரசாதமாக புனிதமாக கருதப்படக்கூடிய அந்த லட்டுல விலங்கின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக சர்ச்சை வெடிச்சது. அது யாரும் வேணும்ட்டு செய்யல. அது உண்மையாகவே எவ்வளவு தூரம் நடந்ததுன்னு நமக்கு இன்னும் தெரியாது. அது அந்த மாதிரி கலக்க வேண்டும், அப்படிப்பட்டதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் செய்யவில்லை. சுத்தமான நெய்யைத்தான் அவர்கள் விரும்பினார்கள். அதைத்தான் அவர்கள் வரவேற்றோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதில் கலப்படம் நடந்திருந்தால் அங்கு தவறு, அது மிகப்பெரிய தவறு. அதே போல இப்ப தெரிந்தே இந்த தவறையும் நாம் செய்ய வேண்டாம். இதனால அந்த ஆகார சுத்திக்காகத்தான் உடல் சுத்தத்தோடு போகிறோம், அதே போல மன சுத்தத்தோடு போகிறோம், அதே போல ஆகார சுத்தத்தோடும் போக வேண்டும் என்பது ஒரு நியமம் இருக்கிறது கோயில்களை பொறுத்தவரையில். அதனால் அவற்றை நாம் பின்பற்றுவதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் சொன்ன உணவுகள் அனைத்துமே சைனீஸ் உணவு. நீங்கள் சொன்ன உணவு நம்முடைய மண்ணின் உணவு அல்ல. அதனால் இன்னும் வயிற்றில் ஜீரணமாகறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். நம்முடைய உணவுகள்லாம் நீங்க பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாகட்டும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்புற மட்டும் எந்த விதமான உபாதையும் உங்களுக்கு கொடுக்காது. நீங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது நிம்மதியா வரணும். அதுதான். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு மிக்க நன்றி மேடம். நேயர்களே, திருப்பதிக்கு